இல்ல நண்பா, வார்த்தையை சொல்லி சொல்லி தானே என்ன கட்டிப்போம். என்ன நண்பா இப்படி பேசிட்டா? எல்லாம் நீ உருவாக்குனதாடா. எல்லாம் வந்து இது வந்து படம் எடுத்திருக்காங்களே, பிஜேபி வந்து எலெக்ஷன் கம்மி எடுத்திருக்காங்களான்னு தெரியல. எல்லாத்த பற்றி இப்போ வந்து இது வந்தாலும் நரேந்திர மோடி ஃபோட்டோ போட்டுறாங்க. இப்போல்லாம் இப்போ வந்து இப்போ ஜனநாயகன் படம் எடுத்தாங்க, அதுக்கு இத்தனை கட்டு போடுறாங்க, இன்னென்ன பண்ணுறாங்க. அதில் வந்து மோடியோட ஃபோட்டோ போட்டு அவர் பேசுனது எல்லாத்தையும் போட்டு அவ்வளோ பண்ணுறாங்க. அதுக்கெல்லாம் எந்த கட்டும் பண்ண மாட்டாங்க. என்னன்னே பொருள் ஃபுல்லாக வந்து பிஜேபி எலெக்ஷன் கம்பெனி படம் அவ்வளோதான். ஆனால் நல்லா இருந்துச்சு, படமாக நல்லா இருந்துச்சு. நல்லா அதெல்லாம் இல்லை, ஃபர்ஸ்ட் படம் கண்டினியூ ஆகுதா? கண்டினியூஸ் அப்படியே கண்டினியூஷன் தான் எதுவும் இதுவாக. சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் பார்ட் எதிர்பாராமல் வந்தோம், செகண்ட் பார்ட் எதிர்பார்த்துட்டு வந்தோம். அதுக்கேற்ற அளவு நல்லா இருந்தது. லீடு இருக்காது சார், இது இல்லாமல் இருந்தாலும் நல்லா இருந்தது, முடிஞ்சது. 4 மணி நேரம் ஒரு நாள் கொஞ்சம் கூட படம் சலிக்கல. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்கிறேன், சத்தியமாக இந்த மாதிரி ஒரு படம் தமிழ் எடுத்திருந்தான்னு வச்சுக்க, நம்ம ஊரில் இருக்கிற அரசியல் சல்லி பயலுக சிறுபான்மையர் வாக்குகளுக்காக இது சங்கி படம் கழுவி ஊற்றுவாங்க. ஆக்சுவலாக படத்தில் சங்கீதனமான எந்த ஒரு விஷயமும் இல்லை. டோட்டல் ரன்னிங் போகிறதே டெய்லர் 4 மணி நேரம்னா கூட இன்னும் கொஞ்சம் நேரம் ஓடாதா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங். நல்ல எடிட்டிங், நல்ல ஸ்க்ரீன் பிளே, தென் ஆக்டிங், ஒவ்வொரு கேரக்டரும் என்ன படத்தில் பெரிய பிரச்சனை. நிறைய கேரக்டர்ஸ் வந்து முன்னாடி பேர் போடுறாங்க, அதெல்லாம் ஃபாலோ பண்ணி அதை நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் இது என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். ஹிந்தியில் பார்த்தா எனக்கு ஒரு 4 மொழி தெரியுங்கிறதுனால அந்த பிரச்சனை இல்லை. பட் அஃபிஷியலாக நாளைக்கு தமிழில் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இல்லை பார்க்கலாம். என்னை பொறுத்தவரைக்கும் சலுப்பு இல்லை, கொஞ்சம் கூட எந்த இடத்துலையும் சலுப்பிடிக்கல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் போகிறதே தெரில, செகண்ட் ஹாஃப் மேபி ஜஸ்ட் ஸ்லோ டவுன் ஆகி திரும்பவும் ஃபாஸ்ட்டாக போகுது. ஒரு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, அதாவது இந்த டிமானிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, அதே மாதிரி போன பாகத்தை விட இந்த பாகத்தில் பாகிஸ்தான் பலுச்சிஸ்தான் போராளிகள் போராட்டம் பண்ணாங்க இல்லையா, அதுக்கு உண்டான ரீசன்ஸ் எல்லாம் என்ன, இந்தியா உள்ளிருந்து எப்படி அதை ஆப்ரேட் பண்ணாங்க, நிறைய விஷயங்கள் பகீர்னு சொல்கிறாங்க. அதை நம்மளால் நம்ப முடியல. மேபி உண்மையாக இருக்கலாம். இன்னும் சொல்ல போனால் கிளாசிஃபைட் விஷயன்ஸ் எல்லாம் வெளியே சொல்லியிருக்காங்க. யாராவது கேஸ் போட்டால் பிரச்சனை பெருசாகும். ஏன்னா இந்த மாதிரி ஸ்பை, இந்த மாதிரி பல விஷயங்கள் ரா சம்மந்தப்பட்ட கிளாசிஃபைடான விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு எப்படி தெரிஞ்சுன்னு தெரியல. நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. நல்லா இருக்கு, நல்லாவே போச்சு. நல்லா இருக்கு சார், எல்லாம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு சார். போர்ல அடிக்கிற நல்லா சூப்பராக போச்சு சார். மூவி எல்லாம் செம்மையாக இருக்கு, பார்க்கலாம். ஓகே, புரியல. தேர்ட் பார்ட்லாம் வராது, அவ்வளோ ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. வறுத்து பார்க்கலாம். 4 ஹவர்ஸ்ன்ற மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலும் இது எப்படி சொல்றது, கட் பண்ண முடியாது. எதுவுமே தேவையான விஷயத்த எடுத்துக்கிறாங்க. ஆனால் எப்படி சொல்றது, 18 வயசுல ஒரு சில பேர் குழந்தைங்களோட வந்துக்கிறாங்க. குழந்தைங்க பார்க்குறது எனக்கே ஒரு சில இதெல்லாம் பக்குன்னு ஆயிடுச்சு. ஸோ அப்படிங்கிறப்ப ஃபேமிலியோட 18 வயசு அட்டன் ஆனவங்க யாராவது வந்து பார்க்கலாம். எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் தியேட்டரில் வந்து பாருங்க. ஸோ வந்து ஒரு 4 ஹவர்ஸ்ன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது. நம்ம ஒரு கதையோட பிளெண்ட் ஆகி போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லாரும் பார்க்கலாம், சூப்பராக இருக்கும். படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட இது செம்மையாக இருந்துச்சு. நினச்சி கூட பார்க்கல எப்படி இருக்கும்னு. படம் சூப்பராக இருந்துச்சு, ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்துச்சு. நீ உட்காந்து பார்த்தா ஒர்த்து ப்ரோ, செம்மையாக இருந்துச்சு படம் ப்ரோ. சலுப்பு அதெல்லாம் அது சும்மா படம் பார்க்குறவங்களுக்கு அது நம்ம படத்துக்காக வந்துருக்கோம். பயங்கரமாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. அது 2-3 சீன் மிரட்டி விட்டாங்க ப்ரோ. இல்லை ரா ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு இல்லை, இதில் ரா கொஞ்சம் சென்சார் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு இல்லை. ஃபைட் ஆக்ஷன்லாம் இருக்குது, ஆனால் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கு. ஒரு லேகிங் இல்லை. செகண்ட் ஹாஃப் இருக்கு, பட் அது தேவைதானே லேகிங். அப்படியே போயிட்டே இருக்க முடியாது. இல்லை, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கு. பட் ஒன்றும் பெரிய இஷ்யூலாம் இல்லை. ஐயோ பயங்கரமாக இருக்கு. யார் மியூசிக் தெரியல, ஆனால் வேற மாதிரி இருக்கு. படமே கூஸ்பம்ஸ் தான் சார். அந்த எப்படி சொல்றது, ரொம்ப நாள் கழிச்சு வந்துட்டு இப்போ பேட்ரியாட்டிசம் பற்றி படம் வந்துச்சு, நல்லா கிரிஞ்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் இல்லை. எல்லாமே வந்துட்டு ரியலாக இருக்குது. ஆனால் நம்பராமல் வேணாமான்னு தெரில. பட் ஓகே, நல்லா இருக்குது பார்க்க அட்லீஸ்ட்.